நாம பார்க்க போறது இந்திய அஞ்சல் துறை தோன்றிய வரலாறு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தியை அந்த காலத்துல எப்படி தெரிவிப்பாங்க அப்படின்னா, முரசு அறிவித்து தெரிவிப்பார்கள். அப்படி இல்லைன்னா பறை அறிவித்து ஒரு செய்தியை தெரிவிப்பாங்க. அது அந்த பகுதியில மட்டும்தான் அந்த செய்தியை தெரிவிக்க முடியும். ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு செய்தியை அறிவிக்கிறதுக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா புறாக்களுடைய காலில் பனை ஓலைகள்ல செய்திகளை எழுதி காலில் கட்டி அனுப்புவாங்க. அதற்கு அறகு பார்த்தீங்கன்னாக்கா குதிரையில போய் சில வீரர்கள் கொடுப்பாங்க. அப்படித்தான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு செய்திகளை கடத்தி கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி நம்முடைய தொன்மங்கள் புராணங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா அந்த தூதுவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்துச்சு. உதாரணம் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனுடைய கையில பார்த்தீங்கன்னா கிளி இருக்கும். ஏன் கிளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல கிளியையே தூது விட்டுருக்காங்க. கிளி வீடு தூது அப்படின்னு அதுக்கு பேர். தென்றல் வீடு தூது, தமிழ் வீடு தூது அப்படின்னு இந்த தூதையே ஒரு பெரிய ஒரு சிற்றிலக்கிய வகையாக ஒரு பெரிய இலக்கியத்துக்கு சமமாக கொண்டாடுகிற அளவுக்கு தூது தமிழ் மண்ணுல இந்தியால ரொம்ப முக்கியமான ஒன்றாக அந்த காலத்துல இருந்தது. அதான் மீனாட்சி அம்மன் கையில கிளி. ஏன்னா பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தூதாக அம்மனிடத்துல சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் கையில கிளி வச்சிருக்கிறாங்க. அந்த கிளி ஏன் பச்சையா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மையே பச்சை நிறத்துல இருப்பாங்க. மரகத லிங்கம் புதனோட ஸ்தலம் அப்படிங்கிறனால பச்சை. ரெண்டாவது மனிதர்களுடைய மொழி பேசக்கூடிய பறவை கிளிதான், புறா கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த கிளி பாத்தீங்கன்னா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லும். 1க்கு 3 தடவை நம்ம ஒரு பிஏவா இருந்து ஒரு பெரிய விஐபி ஞாபகப்படுத்திட்டே இருந்தாதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா? அந்த மாதிரி தூதுக்கான இலக்கணம் எல்லாமே பொருந்தி வர்றது புறாவை கட்டிலும் கிளிக்கு. அதனாலதான் மீனாட்சி அம்மை கையில கிளி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இடது கையில வச்சிருக்காங்க. வலது கையில் எல்லாமே இடது கையில வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இடப்பக்கம்தான் இதயம் இருக்கிறது இல்லையா? உமையோர் பாகனாக இருக்கிற சிவபெருமானுடைய உடம்புல இடது புறத்துலதான் அம்பிகை இருக்காங்க. ஸோ அங்கதான் கருணை இருக்கும். அதனால கருணையோடு ஒரு செய்தி பரிமாறப்படணும். இப்படிலாம் தூதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நாடு நம்முடைய பாரத நாடு. இந்த தூது காலத்தை 3ஆ நம்ம பிரிக்கலாம். இந்திய அஞ்சல் துறையினுடைய வளர்ச்சியை 3ஆ பிரிக்கலாம். ஒண்ணு சிந்து சமவெளி காலகட்டம், அதன் பிறகு முகலாயர்கள் ஆட்சி செய்த காலகட்டம், அதன் பிறகு ஆங்கிலேயருடைய காலகட்டம். இதுல இந்திய அஞ்சல் துறை மிகப்பெரிய நவீன வளர்ச்சி அடைந்தது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய ஆட்சி காலம். 18ஆம் நூற்றாண்டு. 18ஆம் நூற்றாண்டுலதான் அந்த அஞ்சல் துறையே உருவாகுது. அதற்கு மிக முக்கியமான காரணம் அன்றைக்கு கவர்னர் ஜெனரலாக இருந்த டல்ஹவுசி பிரபு. அவர் தான் என்ன பண்றாருன்னா இந்தியா முழுக்க அஞ்சல் கட்டணத்தை சீராக்குறார். ஒரே மாதிரியான கட்டணம். அதற்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. இங்கேருந்து நீங்க மதுரைக்கு ஒரு தபால் போட்டீங்கன்னா அதற்கான கட்டணம் வேற, சென்னைக்கு ஒரு செய்தி அனுப்புறீங்க ஒரு கட்டணம்னா அதுக்கு வேற, வேறு மாநிலங்கள்னா அதுக்கு வேற வேற கட்டணங்கள் இருந்தது. எப்படி நம்ம ஊர்ல தொலைபேசி இணைப்பு வந்தப்போ ஒவ்வொரு தூரத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி ரோமிங் இன்கமிங் அவுட் கோயிங்லாம் வச்சு வாங்கினாங்களோ காசு, அது மாதிரிதான் அன்னைக்கு அஞ்சல் தலைகளும் இருந்தது. ஆனா அந்த நேரத்துல இந்தியால முதல்ல அஞ்சல் தலையை வெளியிட்டவர் டல்ஹவுசி பிரபு. அதன் பிறகுதான் அதுல ஒரு பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரே மாதிரியான கட்டணத்தை நிர்ணயம் பண்ணார். அதாவது உரையிடப்படாத தபாலாக இருந்தால் அது ஒரு விலை, உரையிடப்பட்ட தபாலாக இருந்தால் அதற்கு ஒரு விலை அப்படின்னு சொல்லி அந்த கார்டு சைஸ்னா அதுக்கு ஒரு விலை, அதே இங்கிலாந்து லெட்டர் கவர் சைஸ்னா அதுக்கு ஒரு விலை அப்படின்னு அவர் கொண்டு வந்தார். எவ்வளவு பெரிய பேர் அதிசயம் இல்லையாங்க? மிக குறைந்த சொற்ப பணத்துல மிக முக்கியமான செய்திகளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இந்த அஞ்சல் துறையின் மூலமா கொண்டு போக முடியும்னா அது எப்பேற்பட்ட வரப்பிரசாதம். இன்னைக்கு ரயில்வே துறை நவீனம் அடைந்து புல்லட் ட்ரெயின் அப்படின்னு போயிட்டு இருந்தாலும் கூட இன்னைக்கும் அந்த ரயில்வே துறை பழைய நீராவி இன்ஜின் மாடலை இன்னும் பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஏதாவது ஒரு இடத்துல இந்தியால ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதே மாதிரிதான் நம்முடைய பழமையான கட்டிடங்களை எல்லாம் தொல்பொருள் ஆராய்ச்சி துறையினர்கள் இந்த பழமையை மாறாம பராமரிச்சு பாதுகாத்துட்டு தான் வராங்க. அதே மாதிரி தகவல் தொடர்பு துறையில கூட இந்த தந்தி சேவையை நாம அழியாம காப்பாத்தி இருக்கலாம். ஆனா துரதிருஷ்டவசமா அதை இழந்துட்டோம். ஆனா அஞ்சல் துறையை நாம இழந்துடக்கூடாதுங்க. அஞ்சல் துறை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வங்கியினுடைய சேவைகளை முழுக்க இன்னைக்கு பாதி இது அஞ்சல் துறையில பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்சல்னு சொல்லக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் சொல்லக்கூடிய சேர்த்து இன்னைக்கு அவங்க அதை இயக்குறாங்க. காப்பீட்டு நிறுவனங்களோட இன்னைக்கு அதுல ஒரு பெரிய தொடர்பு ஏற்பட்டிருக்கு. காமர்ஸ் சொல்லக்கூடிய வணிகம். இப்படி அஞ்சல் துறை காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவில் உள்ள கிராமங்களை எல்லாம் ஒருங்கிணைத்தது இந்த அஞ்சல் துறை தான். எப்போ நம்ம
ரயில்வே துறையில வளர்ச்சி அடைஞ்சதோ அப்பமே அந்த ரயிலோட தொடர்புடைய இந்த அஞ்சல் சேவைகளும் சேர்ந்தே வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலைப்பின்னல் எது என்று சொன்னால் இந்திய அஞ்சல் துறை அப்படின்னு பெருமையோடு சொல்லலாம். அப்படி மூளை முடுக்கெல்லாம் குக்கிராமங்கள் வரைக்கும் எழுத்தின் மூலமாக ஒரு பரவசத்தை நம் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு கடிதத்தின் மூலமாக பகிர முடியும் என்ற அந்த பழைய தலைமுறையினுடைய சித்தாந்தத்தை தாங்கி இருக்கக்கூடிய அஞ்சல் துறையை இன்னும் நாம் பயன்படுத்தணும்னு சொன்னா அது இன்னும் பலருக்கும் அது பயனுள்ள வகையில இருக்கும் அப்படிங்கிறதா கருத்தா தெரியுது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை ஜெய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. தன்னை அறிதலே தலை சிறந்த தத்துவம்னு பெரிய தத்துவ ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. தான் யார் அப்படின்னு உணர்ந்து கொள்வது. முதல்ல இப்போ கேட்ட உடனேயே நீங்கள் யாருன்னா பேர் தெரியும், பிறந்த தேதி தெரியும், ஊர் தெரியும், இதெல்லாம் தெரியும். உங்கள் குணங்கள் என்ன அப்படிங்கிறத அடுத்தவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அச்சாசலாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படியே உரிச்சு சொல்கிற மாதிரி சொல்லணும். பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவரை பற்றி தெரியாதா அப்படின்னு அடுத்தவங்க குணங்களை பற்றி அலசி ஆராய்ச்சி சொல்லுவாங்க. நீ எப்படியாப்பட்ட ஆள் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியும், அதை உணர்ந்துக்கிற மறுப்பாங்க. நீ மோசமானவன், நல்லவன், பொறாமக்காரன், இப்படிங்கெல்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தன்னை தகுதிப்படுத்தி கொண்டோம்னா மேலே மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் தன்னை உணர்க, தன்னை அறியும் தத்துவம் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு காட்டில் ஒரு விவசாயி விறகு பொறுக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருந்தார். போய்கிட்டு இருக்கும்போது ரொம்ப வளைஞ்ச ஒரு கிளை, ரொம்ப பக்கத்தில் இருக்க கிளையில் ஒரு கூடு. அந்த பறவை கூடை பார்த்தா எட்டி பார்த்தா உள்ளே ஒரு முட்டை இருக்குது. விவசாயிக்கு தெரிஞ்சு போச்சு, இது கழுகோட முட்டை அப்படின்னு. இது எடுத்துகிட்டு போனால் என்ன அப்படின்னு தொட்டு பார்த்தாரு. நல்லா வெது வெதுப்பாக இருந்துச்சு. இப்போ தான் ஏதோ ஒரு கழுகு போட்டுட்டு போயிருக்கு. கூட்டிலேருந்து முட்டையை எடுத்துக்கிட்டு துண்டில் கட்டிக்கிட்டு விறகையும் பொறிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தால் வீட்டில் கோழி ஒரு 10-15 முட்டையை இட்டு அதை அடகாத்துக்கிட்டு இருக்கு கோழி. இவருக்கு ஒரு 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 வித்தியாசமான ஒரு எண்ணம் வந்துச்சு. இந்த கோழி முட்டைகளுக்குள்ளே இந்த கழுகு முட்டையை வச்சா என்ன ஆகும்? வச்சிட்டார். அதுக்கு என்ன தெரியும், பாவம் ஏதோ ஒரு முட்டை இருக்குன்னு சொல்லி அந்த கோழியை அதையும் அடைகாத்துச்சு. ஒரு நாள் எல்லாம் குஞ்சு குஞ்சாக பொறிச்சு வெளியே வந்துருச்சு. எல்லா குஞ்சுகளும் வந்துச்சு. கோழி குஞ்சுகளோட நம்ம கழுகு குஞ்சும் சேர்ந்துக்கிடுச்சு. அது மாதிரியே நடந்து போச்சு. கோழி மாதிரியே நடந்து போச்சு. அந்த கோழி சொல்லி கொடுத்துச்சு, எப்படி போகணும், எப்படி இறை பொறுக்கணும், எப்படி பறக்கணும். அங்கெல்லாம் கோழிகளுக்கு பறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. கொஞ்சம் இங்கேருந்து அங்கே ஒரு எட்டு தாவுறது, ஒரு எட்டு நடக்கிறதுக்கு பதிலாக ஒரு எட்டு தாவுறது, இவ்வளோ தான் பறக்கும். இப்படி போய் அதுகளோடையே பழகி கோழியோட கோழியாகவே இந்த கழுகு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரியே அப்படியே இருக்குது. அந்த கழுகு என்னாச்சு, ஒரு நாள் வயசாயிருச்சு. அதுக்கு எல்லா கோழிகளும் அப்படி அப்படியே இருக்குது. இந்த கழுகுக்கும் வயசாயிருச்சு. இது ஒரு நாள் ஒரு வைக்கோல் போரில் அந்த படப்பு மேலே ஏறி அப்படி வானத்தை பார்த்த மேடிக்கு மட்டமல்லாக படுத்து வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு ஜாலியாக. வயசாயிருச்சு, ஓய்வு எடுப்புன்ற மாதிரி. வைக்க படப்பு அதுக்கு மேலே உச்சியில் போய் படுத்த மேனிக்கு மட்டமல்லாக கால்களை விரிச்சுக்கிட்டு அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்குன்னா வானத்தில் ரொம்ப தூரம் உயரத்தில் ஒரு கழுகு நல்ல சிறகுகளை விரித்து பிரமாதமாக அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு பறந்து ஜாலியாக. உடனே இந்த கழுகு கோழி என்ன பண்ணிச்சான், அடேங்கப்பா, மனுஷன் பிறந்தா கழுகாக பிறக்கணுவியா, நம்ம கோழியாக பிறந்துட்டோம் பாரு. கழுகாக பிறந்தா இந்நேரம் என்ன பண்ணியிருப்பான், அவ்வளோ உயரத்தில் சிறகுகளை விரித்து சந்தோஷமாக மிதந்துக்கிட்டு இருக்கலாம், பறக்கலாம், மிதக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். இன்றைக்கி என்ன ஆகி போச்சு, நம்ம கோழியாக பிறந்ததுனால இந்த வைக்கப்படப்பில் படுத்து மட்டப்பல்லாக காலை விரித்து இப்படி வானத்தை பார்த்துக்கிட்டு ஏங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சே அப்படின்னு அந்த கழுகு கோழி நினைச்சான். ஆக்சுவலாக அது என்ன, அதுவும் கழுகு தானே. அது ஏன் தன்னை கோழியாகவே நினைக்க ஆரம்பிச்சிச்சு? ஒவ்வொரு மனுஷனும் நம்மளை பெரிய அறிவாளி, ஞானி, நல்லவன் நினைக்க ஆரம்பித்தோம்னா அந்த நல்ல நிலைக்கு உயரத்துக்கு போகலாம்.
தன்னைத்தானே சேர்ந்திருக்கிற சேர்க்கையினால் தாழ்த்திக்கிட்டே போனோம்னு வச்சுங்க, இந்த நிலைமைக்கு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும், ஏங்கித்தான் தவிக்க வேண்டியிருக்கும். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.